கஷ்டப்படுறவங்களோட வாழ்க்கையில் ஆறுதலுக்காக அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை நல்லதே பண்ணு, நல்லதே நல்லதே நடக்கும் அப்படின்றது தான். அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் யாரோ ஒருத்தவங்க நல்லதே நடப்பா, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். இங்கே நல்ல உள்ளவங்க என்றைக்கு இங்கே நல்லா இருந்திருக்காங்க. எனக்கு என்ன, யாருக்கு கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தால் போதும், என் தட்டில் சோறு இருந்தால் போதும்னு சொல்கிறவங்க தட்டில் தான் சோறு குமிஞ்சிட்டே இருக்குது. நல்லவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை தான். நானும் பார்க்குறேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா கிட்டே சொன்னவங்க இன்றைக்கி என் காலத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க வரைக்கும் நல்லது பண்ணால் நல்லாயிருப்போம். எங்கள் அப்பா நல்லது தான் பண்ணார், இன்றைக்கி எங்கள் அப்பா நல்லா இல்லையே, அதே லைஃப்பில் தான் வந்துட்டுருக்கோம். இன்னும் பணக்கார வாழ்க்கையை வாழணும். இன்றைக்கி நான் நல்லா இருந்தாலும் நாளைக்கு என் பிள்ளை தான் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க போல். மற்றவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு மற்றவங்க எப்படி போனால் என்ன, நான் நல்லா இருந்தால் போதும், சுயநலத்துக்காக வாழ்கிறவங்க மட்டும்தான் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறானுங்க. எல்லாமே கிடச்சி நல்லவங்க யாரும் சந்தோஷத்துக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்துறவனும் இங்கே இருக்கான், மற்றவங்க சந்தோஷத்துக்காக தான் கஷ்டப்படுறவனும் இங்கே இருக்கான். அதில் நம்ம எங்கே இருக்கோம் நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கடைசியாக அதான் ஒன்றும் போல், யாரை கெடுக்கிட்டு போனால் என்ன, நம்ம நல்லா இருந்தால் போதும் நினச்சா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கும் போல்.